வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல். ஒரு கப்பு பச்சரிசியில் அரை கப்பு வேர்க்கடலை, அதே சமயம் எல்லா வெஜ்ஜிஸுமே போட்டு செஞ்ச ரொம்ப எம்மி அண்ட் ஹெல்த்தியான குழிப்பணியாரம் எப்படி பண்ணலான்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸாகவுமே பண்ணி சாப்பிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சரிசியை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலையை ஒரு கப்புக்கு அரை கப்புன்ற ரேஷியோ அளவு எடுத்து அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா ஒரு 1 டைம் ஒரு ட்வைஸ் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு 2 to 3 hours போல் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இதனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவல்லே இருக்குன்னு சொல்லாங்க. அந்த வேர்க்கடலையோட பஞ்சு நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க ஃபைனல் ப்ராடக்டில். ஸோ வேர்க்கடலையுமே இப்போ பார்த்திங்களா நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு மிக்சர் பவுலில் மாற்றிடலாம். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி இல்லாத அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அதாவது கோர்ஸ் பதத்தில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு குழிப்பணியாரம் சரியாக வராது, பேன்லேயே ஒட்டிக்கும். ஸோ இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பெருசாக போட்டால் அவங்க தனியாக எடுத்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் குட்டி குட்டியாக கேரட்டுமே நல்லா துருவியே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு குழிப்பணியாரமே நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் பார்க்கும்போதே அப்பிடைட்டிங்காகவே இருக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெஜ்ஜஸ் ஆட் பண்ண இன்னுமே உங்களுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிறத நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை லீவ்ஸுமே அதே மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியுமே குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஹெல்த்தியான விஷயமாகவுமே இருக்கும். கூட நீங்கள் கார்ன் சேர்க்கறதுனாலுமே சேர்க்கலாம், அல்லது பீன்ஸுமே குட்டி குட்டியாக நறுக்கி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த அளவு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்திங்களா. அந்த கேரட்டுமே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் பஞ்ச் கொடுக்குது பாருங்கள் நம்மளுடைய பேட்டரில். ஸோ இது நம்ம செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஒரு தேங்காவை இப்போ கட் பண்ணிவிட்டு மிக்சர் பவுலில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உடைச்ச கடலை, அண்ட் தென் சால்ட், அண்ட் தென் பச்சை மிளகாய் இதையுமே ஆட் பண்ணிவிட்டு கோகோனட் சட்னிக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு கோகோனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் தாளிப்பு மட்டும் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு குழிப்பணியார பேன் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஆயில், தேவைக்கேற்ப கொஞ்சமாக நெய்யுமே கூட ஆயிலில் கலந்து தடவி விட்டிங்கன்னா அதனோட மனமே 10 வீட்டுக்கு போகுங்க. அந்தளவு ஒரு வாசனையாகவே இருக்கும். ஸோ இப்போ எந்த அளவு திக்காக இருக்குது பார்த்திங்களா. இதை நம்ம ஒரு குழியிலையுமே ஊற்றிடலாம். இதில் வேர்க்கடலை அண்ட் தென் வெஜ்ஜிஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னால் பசங்கள்லாம் நம்பவே மாட்டாங்கங்க. நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டே கிடைக்கும். யூஸ்வலாக அரிசி அண்ட் தென் உளுந்து மட்டும்தான் நம்ம போட்டு செய்வோம் கார பணியாரத்துக்கு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காகவே இருக்குன்னே சொல்லலாம். ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே விரும்பியே சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes போல் டைம் இருந்தாலே போதுங்க. அடிஷ்னலாக அங்கங்கே லைட்டாக நெய் மட்டும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட ஃப்ளேவர் அண்ட் தென் டேஸ்ட்டுமே இன்னுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 minutesலேயே பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு
குச் சாப்ஸ்டிக் மாதிரி எடுத்து திருப்பி விட்டுடலாம். ஸோ எந்த அளவு அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போது திருப்பி விட்டுட்டோம் எல்லாத்தையுமே. இப்போது திரும்ப லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவுமே ஹெல்த்தியான அதே சமயம் கலர்ஃபுல்லான ஒரு குழி பணியாரம் செஞ்சிட்டோம் நம்ம. ஸோ இதுக்கு நீங்கள் கார சட்னி அல்லது கோகனட் சட்னி, பூண்டு சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைமில் ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணலான்றதை இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை நீங்களுமே வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அதே சமயம் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக்கும் கொடுங்க. ஸோ எந்த அளவு உள்ளார பார்த்தீங்களா, கொத்தமல்லி, தென் கேரட், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த கோல்டன் பஞ்சோட. ஸோ இதை நம்ம ஒரு நல்ல காரசாரமான தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டியாவது செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பியே இந்த ரெசிபியை சாப்பிடுவாங்க. மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு ஐடியா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ. பை.